போற தலைப்பு மாணவர்களுக்கு பிடிச்ச விஷயம். காலையில 8 மணிக்கு எந்திரிச்சு அம்மா ப்ளீஸ் இன்னும் 5 நிமிஷம் தூங்குறேன்னு சொல்லுற வீடு சந்தோஷம் தருதா, இல்ல யூனிஃபார்ம் போட்டு பேக் மாட்டி நண்பர்கள் கூட ஆட்டம் போடுற ஸ்கூல் சந்தோஷம் தருதா? இதை பேசுறதுக்கு 2 டீம்ஸ் ரெடியா இருக்காங்க. வாங்க பட்டிமன்றத்தை ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பரணிதரன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கின்றேன். மேடம், நிச்சயமா வீடு தாங்க பெஸ்ட். ஸ்கூல்னு சொன்னாலே எனக்கு காய்ச்சல் வருது. காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும், பல்லு தேய்க்கணும், குளிக்கணும், அதே யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஐயோ டைம் ஆயிடுச்சு, வேன் வந்துருச்சுன்னு அம்மா கத்துவாங்க. ஆனா லீவு நாள்ல பாருங்க, நான் 10 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன். யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டில் எனக்கு பிடிச்ச கார்ட்டூன் பார்க்கலாம். ஸ்கூல் போனால் கஷ்டப்பட்டு படிக்கணும், கை வலிக்கு எழுதணும். இந்த டீச்சர்ஸ் மட்டும் ஒரே சப்ஜெக்டை படிச்சுட்டு நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. மேக்ஸ் டீச்சருக்கு சயின்ஸ் தெரியாது, சயின்ஸ் டீச்சருக்கு ஹிஸ்ட்ரி தெரியாது. ஆனால் நாங்கள் மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் படித்து நல்ல மார்க் எடுக்கணும். இது என்ன சார் லாஜிக்? அதனால தான் சொல்கிறோம், வீடுனா ஜாலி, ஸ்கூலில் நாங்கள் காலி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மிருதுளாஸ்ரீ. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். மேடம், வீடுதான் சந்தோஷம் சொல்றாங்களே, வீட்ல இருந்தா வாழ்க்கையில் நாம் சாதிக்க முடியுமா? எங்க ஸ்கூல்ல புதுசா யூனிஃபார்ம் சேஞ்ச்
எல்லா குழந்தைகளும் ரொம்ப அருமையா பேசுனாங்க. அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? வீடு நம்ம கூடு, பள்ளிக்கூடம் நம்ம வானம். பறவை கூட்டிலே இருந்தா பறக்க முடியாது. வானத்துல போய் பறந்தாதான் உலகம் தெரியும். படிப்பு முக்கியம். அதுக்காக நம்ம சென்ட் மேரி ஸ்கூல்ல ஃபின்லாண்ட் பிளேவே டீச்சிங், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், என்ஜிசி அண்ட் ஜேஆர்சி, கப்ஸ் அண்ட் புல்புல், பன்னீஸ், பரதநாட்டியம், மியூசிக்கல் பேண்ட், கீபோர்ட் அண்ட் ட்ரம்ஸ். அது மட்டுமா, ஸ்போர்ட்ஸ்ல கராத்தே அண்ட் சிலம்பம். அதில் எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் இண்டோர் மத்திய பிரதேஷ், இன்டர்நேஷ்னல் லெவல்னு மலேசியா வரைக்கும் போய் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டர் ஸ்டேட் ஸ்பீச் காம்படிஷன்னு பாம்பே வரைக்கும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காம்படிஷன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணனால தான் இன்னைக்கு உங்கள் எல்லார் முன்னாடியும் இந்த ஸ்டேஜில் எங்கள் எல்லாராலையும் கான்ஃபிடென்ட்டாக பேச முடியுது. அதனால் சந்தோஷமாக சென்ட் மேரிஸ்க்கு வாங்க. ஜாலியாக வீட்டுக்கு போய் பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்க. நன்றி. இன்றைய விவாதத்தில் சிறப்பாக கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. உங்கள் தைரியம், அறிவு மற்றும் பேச்சுத்திறன் மிகவும் பாராட்டுக்குரியது. மேலும் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சி அளித்த ஆசிரியர் திருமதி சரிதாமஸ் அவர்களுக்கு எனது இதயம் கனிந்த நன்றி. Thank you so much, my dear cuties.